அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு ரெண்டு சந்தோஷம். ஒன்றாவது, என் பையன் சடங்கு வாங்கிறது. இன்னொன்று, நான் யார்கிட்ட சனது வாங்கணும் அவர்கிட்ட அவர் சனது வாங்குறார். அதாவது பூடூர் அலி ஹதரத். அப்படி ரெண்டு சந்தோஷம் எனக்கு. இதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டது அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு, என்னுடைய மூதாதையர்களுக்கு பிறகு இந்த மதரசாவுடைய உஸ்தாத் அபு தாயிர் ஹதரத், நைனார் ஹதரத், சாபிர் அலி ஹதரத், யஹ்யா ஹதரத், முகமது நூர் ஹதரத், கமாலுத்தீன் ஹதரத், இந்த மதரசாவினுடைய ஊழியர்கள், ஹுசைன் தாவூதி ஹதரத், இவங்கெல்லாம் தான். அதனால் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு விஷயத்தை என்னால் இங்கே சனது வாங்கக்கூடிய உலமாக்களுக்கு ஒரு வசியத்தை என்னால் செய்ய முடியும். காரணம், நான் அதை நேரிட்டு அனுபவித்து கண்டறிந்தவன். என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் நம்மை ஆலிமாக்கி இருக்கிறான். நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து உலமாக்கள் இங்கே உங்களை வாழ்த்தி பேசுகிறார்கள். இனி அடுத்து வரக்கூடிய உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அதை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால், இரண்டு பேர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லா காலகட்டத்திலேயும் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஈசாபு சவாபு செய்ய வேண்டும். உங்களுடைய எல்லா நன்மைகளிலும் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிலே ஒருவர் உங்களுக்கு தப்சீர், ஹதீஸ், நஹவு, சர்ஃபு, உசூலுல் ஃபிக்ஹ் போன்ற எல்லா விதமான கிதாபுகளையும் எழுதி நம் கையிலே தந்த முஸன்னிஃபீன்கள். இந்த முஸன்னிஃபீன்களை நீங்கள் எக்கால கட்டத்திலும் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய எல்லா நிலையிலேயும் அவர்கள் உங்களுடனே இருப்பார்கள். என்றைக்கும் உங்களுடைய துவாவிலே அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வைக்கு அவர்கள் தெரியாமல் இருந்தாலும் அவர்களுடைய இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த சேவை மகத்தானது, உறுதிமிக்கது, நமக்கு வழிகாட்டக்கூடியது, நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. இரண்டாவது, நம்மை வளர்த்தி ஆளாக்கிய இந்த சேலம் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள், அதிலே மரணமடைந்தவர்கள் இருக்கலாம், வாழக்கூடியவர்கள் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள், பணக்காரர்கள் ஏழைகள் எல்லாருமே இருக்கலாம். இவர்களை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஈசால் சவாபிலேயும் உங்களுடைய ஒவ்வொரு உயர்விலேயும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த இரண்டு காரணகர்த்தாக்களை, ஒன்று கிதாபினுடைய முஸன்னிஃபீன்கள், மற்றொன்று உங்களுக்கு உணவும் இருப்பிடமும் உடையும் சகல சௌகரியங்களையும் செய்து தந்த இந்த நாட்டினுடைய மஹல்லாவாசிகள், ஜமாஅத்தினர்கள், இங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள், அவர்களையும் மறந்துவிடக்கூடாது என்பதை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, என்னுடைய அழைப்பை ஏற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய காலத்தோழர்கள், என்னுடைய கல்லூரி தோழர்கள், என்னுடைய வகுப்பு தோழர்கள், என்னுடைய அறை தோழர்கள், அதே போன்று ஆண்டோர்கள், சான்றோர்கள், பாலக்காடு ஜில்லா ஜமாஅத் உலமா அவருடைய தலைவர் இல்யாஸ் ஹசரத், உபத்தலைவர் ஜப்பார் ஹசரத், அதே போன்று உதவி செயலாளர் அனீஸ் மற்றும் சாந்து ஹசரத், அதே போன்று இந்த மதரசாவினுடைய உருவமைப்பிற்கு, உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த இடத்திலே நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து, என்னுடைய மகனுக்காக வேண்டியும் என்னுடைய மகனுடன் பட்டம் பெறக்கூடிய
அனைத்து உலமாக்களுடைய எதிர்காலத்திற்காக வேண்டியும் வாழ்த்தி உங்களுடைய துவாவிலே ஞாபகம் வைக்க வேண்டும் என்று மாத்திரம் சொல்லிக்கொண்டு வாய்ப்பு தந்த இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக